வெல்கம் டு அர்ஜுன் ஜர்னி. இன்னைக்கு நம்ம என்ன சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈசிஆரில் இருக்க வண்டர் வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வண்டர் வேர்ல்டோட ஸ்பெஷல் என்னென்னா ஃப்ளை டைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு பிக்கஸ்ட் ட்ராம்போலைன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஃப்ளை டைனிங் இருக்குது. ஃப்ளை டைனிங் வந்து நம்ம ஈவினிங் போல் போய்க்கலாம். இப்போ வந்து பிக்கஸ்ட் ட்ராம்போலைன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து போகிறதுக்காக டிக்கெட் எடுக்க போகிறோம். என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு வந்து 750 ருபீஸ் சொல்கிறாங்க. கிட்ஸுக்கும் சேம் அதே ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. நம்ம டிக்கெட் எடுக்கும் போதே ஒரு டேகும் கையில் வந்து சாக்ஸும் கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். என்ட்ரி ஆகும்போதே வெளியே வந்து குளிக்கிறதுக்கான இடம் வச்சுருக்காங்க. எல்லாருமே மியூசிக்கோட ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ ட்ரெயினில் ஏறிட்டு ட்ராம்போலிங் வந்து டைரெக்டாக போய்க்க போகிறோம். ட்ராம்போலிங் வந்து ட்ரெயினில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக ட்ராம்போலிங் முன்னாடி விட்டுருவாங்க. இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து போய்க்கலாம். நம்ம பே பண்ண ப்ரைஸ்க்குள்ளே தான் இந்த ரைட்ஸ் எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆக்டிவிட்டி கேம்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்துக்கிட்டே ட்ரெயினில் ஏறி ட்ராம்போலிங் போக போகிறோம். ட்ராம்போலிங்க்கு டேக்கில் வந்து நமக்கு டைமிங் போட்டு கொடுத்துருவாங்க. 2 hours வந்து ட்ராம்போலிங்கில் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ட்ராம்போலிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் வந்து இருக்குது. நம்ம டேஷிங் கார் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த டோரா புஜ்ஜி கார் வச்சுருக்காங்க. இதுலேயும் நம்ம விளையாண்டுக்கலாம். இதில் எந்த இதுவும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷனும். அடல்ட்டு தான் போகணும், கிட்ஸ் தான் போகணும் கிடையாது. அதுக்கப்புறம் ரோப் சைக்கிளிங் இருக்குது. அதுவும் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ட்ராம்போலிங் போகிறதுக்காக நமக்கு கொடுத்தாங்க இல்லையா சாக்ஸு, நம்ம போட்டிருக்க ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டு அந்த சாக்ஸ் வந்து போட்டுக்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிடணும். உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கிட்ஸ் விளையாடுறதுக்காக தனியான கிட்ஸ் ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அடல்ட் விளையாடுறதுக்காக நிறைய பிளேஸ் இருக்குது. அடல்ட் மட்டும் இல்லை, அடல்ட்டும் கிட்ஸும் சேர்ந்து விளையாடுறக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. உள்ளே வந்து சாங்ஸ் போட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிவிட்டு கிட்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எங்கே போகிறதுன்னே அவங்களுக்கு தெரியலை, அந்த மாதிரியான என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டான்ஸு அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ராம்போலிங்கோட ஓவர்வியூ காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ட்ராம்போலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன லார்ஜஸ்ட் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இந்த ஜம்பிங் ட்ராம்போலிங் வந்து இருக்குது. அதுக்கிட்ட எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸில் பால் விளையாடுற மாதிரி, கம்ப்யூட்டர் மானிட்டர் பார்த்துட்டு நம்ம வந்து ட்ராம்போலிங்கில் ஜம்ப் பண்ணுற மாதிரி, கவுண்டிங்கில் அப்படிலாம் இருக்குது. ஓவர்வியூ காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
சூப்பரான என்ஜாய்மெண்ட்டோட பார்த்துட்டு ட்ராம்பலிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி பிளேஸ் இருக்கு. இந்த பிளேஸ்ல வந்து இருக்கிற கேம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ராக் மவுத்ல வந்து பால் போடுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து டக் ஹண்ட் பண்ணுற மாதிரி, கன் ஷூட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ரிங் போடுற மாதிரி, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்து 100 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் ரைடு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரைட் போறதுக்கு முன்னாடி இங்க வந்து மியூசிக் ஷோ, கேம் ஷோ, அதுக்கப்புறம் வந்து கரோக்கி சாங்ஸு, டான்ஸு அந்த மாதிரிலாம் வச்சு ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயும் உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கேம் போகவே ஸ்டார்ட் பண்ணணும். நாங்கள் கேம் போக ஸ்டார்ட் பண்ணப்போ கரெக்டாக 8 o'clock இருக்கும். 8 o'clock போல் நாங்கள் ஒரு கேம்ஸ் அப்படியே ஒவ்வொரு வியூவில் அப்படியே போயிட்டு எல்லா கேமுக்குமே வந்து இன்க்ளூடிங் நம்ம பே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் ஆட் ஆகும். 750 தான் நடுவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் வந்து 100 rupees தனியாக பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த ஃபவுண்டன் எல்லாம் ரசிச்சுட்டு அங்கேருந்து ஒரு வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட ஃப்ளைல பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, பெல்ட் போட்டுட்டு, அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லா ரைடுமே நாங்கள் போனோம். போயிட்டு இந்த ஓவியூ காமிக்கிறேன் பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பயமாக இருந்துச்சு பண்ணும்போது. நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. உங்களுக்கு அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கடுத்து நாங்கள் வந்து ஃப்ளை டைனிங் தான் போகிறோம். 8:30 போல் ஃப்ளை டைனிங் வந்து சொல்லிட்டு வந்திருந்தோம் வரும்போதே. இப்போ ஃப்ளை டைனிங்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளை டைனிங்கோட ப்ரைஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து 2,999, கிட்ஸுக்கும் சேம் 2,999 தான். ஃபுட் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க அப்படின்னா, அன்லிமிட்டட் ஃபுட்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஏறின மூமெண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக 160 feet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 160 feetக்கு மேலே இருந்து சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ஓவர்வியூ காமிக்கிறேன் பாருங்க. கண்டிப்பாக ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான பிளேஸு. நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். உள்ளே இருக்கப்ப அங்கே டைனிங்கில் அவங்க சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. நமக்கு சீட் பெல்ட் எல்லாம் கம்ஃபர்டபுளாக போட்டுட்டு தான் அவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஒன்றும் பயம் இல்லை, ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வியூ காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.